அதிமுக பாஜக கூட்டணியில இணக்கம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு தொல் திருமாவளவன் அவர்கள். இதற்கு இபிஎஸ் என்ன சொல்றாருன்னா, திமுக கூட்டணி பலவீனமா இருக்கு, அதனாலதான் கூட்டணியில இருக்கிறவங்க பயத்துல எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காரு. உண்மையாவே திமுக கூட்டணி பலவீனமா இருக்கா இல்லையா அப்படின்றத இந்த வீடியோல முழுசா பார்க்கலாம். வெல்கம் டு தி கேடிவி. நான் உங்கள் மதுமிதா. தொல் திருமாவளவன் அவர்கள் அதிமுகவும் பாஜகவும் இணக்கமா இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஜெயலலிதா அம்மையார் பாஜகவோட கூட்டணியே வைக்க மாட்டேன்னு சொன்னாங்க. அப்படி இருக்க இப்ப இபிஎஸ் அவர்கள் பாஜகவோட கூட்டணி வச்சிருக்காரு. இவரு ஜெயலலிதா அம்மையாரோட வாரிசா இல்ல அமித்ஷாவுடைய வழித்தோன்றலா? யார பின்பற்றாரு இபிஎஸ் அவர்கள்? உண்மையா அதிமுக தலைமையில தான் பாஜக கூட்டணியா இல்ல பாஜக தலைமையில தான் அதிமுக கூட்டணியா? கேட்டதுக்கு ஜனநாயக கூட்டணின்னு சொல்றாங்க. ஜனநாயக கூட்டணினா அப்ப பாஜக தலைமையில தானே கூட்டணின்னு அடுக்கடுக்கா பல கேள்விகளை முன் வச்சாரு தொல் திருமாவளவன் அவர்கள். நாங்களும் இந்தியா கூட்டணியில தான் இருக்கோம், ஆனா தமிழ்நாட்டுல திமுக தலைமையில தான் கூட்டணி, அதுல நாங்க உறுதியா இருக்கோம். ஆனா அதிமுக பாஜகக்குள்ள அந்த இணக்கம் இல்ல, அந்த தெளிவு இல்லைன்னு சொல்லி பேசியிருக்காரு தொல் திருமாவளவன் அவர்கள். இதுக்கு கோவையில பரப்புரை செஞ்சுட்டு இருக்க இபிஎஸ் அவர்கள் என்ன பதிலடி கொடுத்திருக்காருன்னா, நாங்க இணக்கமா இல்லைன்னு சொல்ல நீங்க யாரு? நீங்க வந்து பாருங்க, அதிமுகவும் பாஜகவும் எவ்வளவு இணக்கமா இருக்கும்னு தெரியும். நாங்க மட்டும் இல்ல, எங்க கட்சிக்குள்ள ஃபார்வர்ட் பிளாக் போன்ற பல கட்சிகள் இருக்காங்க, எல்லாரும் ரொம்ப இணக்கமா தான் இருக்கும். ஆனா உங்க கட்சிக்குள்ளதான் கருத்து வேறுபாடு நிலைவிட்டு இருக்கு, நீங்களே உள்ள ஒண்ணு வச்சுட்டு வெளியே ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கடுமையா தொல் திருமாவளவன் அவர்களை சாடி பேசியிருக்காரு இபிஎஸ் அவர்கள். தொல் திருமாவளவன் அவர்கள் ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, நாங்க கூட்டணி ஆட்சின்ற ஒரு கொள்கையில தான் இருக்கோம்னு சொல்லி பேசிட்டு இருக்காரு. ஆனா அவரே தமிழ்நாட்டுல இப்பத்திக்கு கூட்டணி ஆட்சியில வரத்துக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு. அப்படின்னா உங்க மனசுக்குள்ள கூட்டணி ஆட்சி வேணும்னு இருக்கு, ஆனாலும் கூட்டணி ஆட்சி வராதுன்னு சொல்றீங்க. இப்படி உள்ள ஒண்ணு வச்சு வெளியே ஒண்ணு பேசிட்டு இருக்கீங்க. அப்படிலாம் நாங்க கிடையாது. அமித்ஷாஜி வந்தாரு, தமிழ்நாட்டுல கூட்டணி அறிவிச்சாரு, இபிஎஸ் தான் முதல்வர் வேட்பாளர்னு சொன்னாரு, அதிமுக தலைமையில தான் தமிழ்நாட்டுல ஆட்சின்னு சொல்லியிருக்காரு. இப்படி நாங்க தெளிவாதான் வேலை பார்த்துட்டு இருக்கோம். உங்களை மாதிரி தெளிவு இல்லாம நாங்க இல்ல. திமுக கூட்டணி ரொம்ப பலவீனமா இருக்கு, அந்த ஒரு பயத்துலதான் கூட்டணியில இருக்கிறவங்களா இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லியிருக்காரு. எனக்கு பாஜக கூட கூட்டணி வைக்கணும்னு விருப்பம், அதனால நான் கூட்டணி வச்சிருக்கேன், அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு இபிஎஸ் அவர்கள். 2 நாளைக்கு முன்னாடி நடந்த பிரஸ் மீட்ல தொல் திருமாவளவன் அவர்கள் என்ன பேசியிருக்காருன்னா, கூட்டணி ஆட்சி பத்தின விவகாரம் இவ்வளவு பெருசா பேசப்படுறதுக்கு தொல் திருமாவளவனும் விசிகாவும் தான் ஒரு காரணம் சொல்லியிருக்காரு. முழுசா என்ன சொல்ல வராருன்னா, தேசிய கட்சிகள் எல்லாம் பலவீனப்படுறப்பதான் மாநிலங்கள்ல கூட்டணி ஆட்சி வரும். இது 1977ல அகில இந்திய காங்கிரஸை தோற்கடிக்கிறதுக்காக ஜனதா கூட்டணி ஆட்சி வச்சு ஜெயிச்சாங்க. இப்ப வரைக்கும் டெல்லியில கூட்டணி ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டிலையும் காங்கிரஸ் தோற்கடித்து திமுக ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் காங்கிரஸ் எதிர்கட்சியாவும் செயல்பட்டு இருந்தாங்க. அதுவும் எம்ஜிஆர் வந்த பிறகு போயிடுச்சு. இப்படி எந்த ஒரு கட்சி பலவீனமா இருக்கோ அப்பதான் கூட்டணி ஆட்சி வரும். இப்ப தமிழ்நாட்டுல கூட்டணி பத்தின பேச்சு அதிகமா போயிட்டு இருக்குன்னா, ஒண்ணு திமுகவும் இல்ல அதிமுக, 2 கட்சியில ஒரு கட்சி பலவீனமா இருக்கிறதுனாலதான் இப்ப கூட்டணி பத்தின பேச்சு அடிப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே சமயம் இப்ப தமிழ்நாட்டுல கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்ல, கூட்டணி தேவைதான் இருக்கே தவிர கூட்டணி ஆட்சிக்கான வாய்ப்பு இந்த தேர்தல்ல ஏற்படாதுன்னு சொல்லியிருக்காரு. இதுதான் விவாத பொருளா மாறி இருக்கு. உண்மையாவே தொல் திருமாவளவன் அவர்கள் என்னதான் சொல்ல வராரு? கூட்டணி ஆட்சி வேணும் தானே திமுக கேட்டுன்னு இருக்காரு. அப்படி இருக்கையில கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டுல இப்ப வரத்துக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாரு. அவரோட முடிவுதான் என்ன அப்படின்னு பல தரப்பிலும் கேட்கப்படுற ஒரு கேள்வியா பார்க்கப்படுது. உண்மையாவே திமுக கூட்டணி பலவீனமா இருக்கா அப்படின்னா, ஓரணியில் தமிழ்நாடு பிரஸ் மீட்ல முதல்வர் ஸ்டாலின் கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. கூட்டணி பத்தின உங்களோட நிலவரம் என்னன்னு கேட்டதுக்கு, எங்க கட்சியை தேடி இன்னும் கட்சிகள்லாம் வந்துட்டு தான் இருக்காங்க, எந்த கட்சி வந்தாலும் எப்படி முடிவெடுக்கணும்னு எங்களுக்கு தெரியும், எப்படி சேர்த்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும் சொல்லி பேசியிருக்காரு. இந்த ஒரு விஷயம் விசிகாவை சீன்ற விதமாவே பார்க்கப்படுது. சில வாரங்களுக்கு முன்னாடிதான்
காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அவர்கள் ராமதாஸ் ஐயாவை போய் சந்திச்சுட்டு வந்தாரு. அப்ப ஏன் நீங்க போய் பாத்தீங்கன்னு கேட்டதுக்கு இது வெறும் மரியாதை நிமித்தமான சந்திப்புன்னு சொன்னாரு. ஆனா அவரே மறுநாள் என்ன சொல்றாருன்னா, பாஜக இல்லாம எந்த கட்சி வந்தாலும் நாங்க சேர்த்துப்போம்னு சொல்லியிருக்காரு. அப்பனா பாமகவை நீங்க சேர்த்துப்பீங்களான்னு கேட்டதுக்கு ஏன் எந்த கட்சி வந்தாலும் நாங்க சேர்த்துப்போம் அப்படின்ற ஒரு பதில் தான் அவர் வச்சாரு. அப்ப விசிகாவும் பாமகவும் ஒரே கட்சியில எப்படி இருக்க முடியும்னு கேட்டதுக்கு 2011 தேர்தல்ல விசிகா பாமக ஒரே கூட்டணியில தானே இருந்தாங்க, அப்ப எந்த கேள்வியும் முன்வைக்கப்படலையே, இப்ப மட்டும் எதுக்கு கேக்குறீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. இதுதான் விசிகாவை டைரக்டாவே சீன்ற விதமா பார்க்கப்பட்டது. ஏன்னா தலித் இல்லாத சமுதாயத்தை உருவாக்குனவரு ராமதாஸ் ஐயா. அதனாலேயே விசிகா தரப்பும் பாமக தரப்பும் ஒரே கூட்டணியில இருக்க முடியாதுன்னு விசிகா தரப்புல சொல்றாங்க. அப்படி இருக்கையில எப்படி பாமகவும் விசிகாவும் ஒரே தரப்புல ஒரே கூட்டணியில இருக்க முடியும்? இது விசிகாவை வேணும்னே வம்பு இழுக்கிற விதமா பார்க்கப்படுது. விசிகா பொதுச் செயலாளர் வன்னியரசு என்ன சொல்றாருன்னா, திமுகவுக்கு அடுத்த கட்சி விசிகா தான், காங்கிரசுக்கு வாக்கு வங்கியே இல்லைன்னு இவங்க காங்கிரஸ வம்பு இழுக்கிற விதமா பேசியிருக்காங்க. இப்படி ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி வார்த்தை போர் நடத்திட்டு வராங்க. இந்த வார்த்தை போருக்கு தலையிடா திமுக தலைமையில இருந்து எதுவுமே சொல்லப்படல. சமாதான பேச்சோ இல்லைன்னா இந்த மாதிரி பேசாதீங்கன்னு திமுக தலைமையில இருந்து எதுவுமே சொல்லல. ஆனா இவங்க எல்லாரும் ஒரே கூட்டணியில திமுக தலைமையின் கீழே தான் இருக்காங்க. அதனாலதான் திமுக கூட்டணியிலே முக்கோண ரீதியா பிரச்சனை போயிட்டு இருக்கு. அதனாலதான் திமுக முக்கோண ரீதியா பிரச்சனை போயிட்டு இருக்கு. அவங்க கட்சிக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்ல, நிறைய கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்லப்படுது. இதே மாதிரி கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுக மேல அதிருப்தியில இருக்கிறதா சொல்லப்படுது. இப்படி திமுக கூட்டணியில இருக்கிற கட்சிகள் ஒற்றுமையா இல்லாம செயல்பட்டா அது 2026 தேர்தல்ல திமுகவுக்கு தான் பாதிப்பா மாறும்னு சொல்லப்படுது. இது போன்ற மேலும் சுவாரஸ்யமான தகவல்களோடு சந்திக்கின்றேன். நன்றி.